வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாத் சிக்கன். ஹைதராபாத் சிக்கன் ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 பாதாம் 5 முந்திரி வந்து நான் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை நான் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதில் போட்டுக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சமாக ஒரு மூடி, வினிகர் கொஞ்சம் புளிப்புக்காண்டி, க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம், இப்போ கலருக்காண்டி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஹைதராபாத் சிக்கனுக்கு ரெட் சில்லி பவுடர் தான் மஸ்ட்டு. அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அது போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இதில் போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மேரினேஷன் மேக்ஸிமம் ஒரு 2 ஹாராச்சும் நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் ஆயில் ஊற்றி, ஆயில் ஹீட் ஆனோன்னே இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபி ரொம்ப ஈஸி. நம்ம மேரினேஷன் மட்டும் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம குயிக்காக 15 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். இப்போ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் சிக்கன். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான ஹைதராபாத் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.